வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், கடையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் வந்து வாங்கிக்கோங்க. காஃபி தூள் வந்து 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிஃபோராக என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து காய வச்சு வச்சுருக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி விட்டுறணும். இந்த காஃபி தூளுக்கு இது மாதிரி வந்து ஒரு இப்படி அமுத்துறதுக்கு ஒன்று இதுலேயே வரும், இந்த செட்டோடையே வரும். இதை வச்சு நல்லா அமுத்திக்கணும். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அமுத்தி வச்சுக்கணும். இப்போது காஃபி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியை அழுங்காமல் எடுத்துடணும். இந்த ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 4 days ஒன்ஸு அந்த ஃபில்டரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது ஓட்டோடையே காமிச்சேன் இல்லையா, ஹோலாக இருந்துச்சு இல்லையா, அதை நல்லா தீயில காமிச்சு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபில்டரில் ஏதாவது அடைச்சிருந்துச்சுன்னா கிளியர் ஆகிக்கும். நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து இப்படியே ஒரு 10 minutes விட்டுறணும். 10 to 15 minutes விட்டுறணும். அடுத்து இப்போ வந்து பாலை வந்து காய வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டிகாஷன் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய காஃபி தூள் யூஸ் பண்ணி டிகாஷன் போட்டிங்கன்னா செகண்ட் டிகாஷனும் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிகாஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ அந்த டிகாஷன் கப் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இன்னொரு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஃபில்டர் பண்ண ஒரு 10 minutes விட்டிங்கன்னா அது ஒரு டிகாஷன் வந்துடும். நம்ம வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டிகாஷன் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் டிகாஷன் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிகாஷனை ஊற்றிக்குங்க. பாலை ஊற்றிட்டு அப்புறமா டிகாஷன் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். டிகாஷன் விட்டுட்டு இந்த டிகாஷனில் பாலை ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து நல்ல பொங்கு வருது. பொங்கு வர்றப்ப அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும். இந்த ஃபில்டர் காஃபி வந்து இப்போ ஃபில்டர் பண்ணோடனே நல்லா ஆற்றணும், நுர வர மாதிரி. அந்த ஆற்றணுன்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்ல பாலில் வந்து இறங்கும். பொங்கு வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். காஃபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மாற்றிக்கணும். சுகரை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கணும். ஸ்பூன் வச்சு ஒரு கலக்கிங்க. இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஆறி குடிக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா ஸ்பூன் வச்சு கலக்க வேண்டாம், ஆற்றி கொடுத்துருங்க. இப்போ ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.